தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வும் கிடையாது, உங்களுக்கு கட்டணமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65,000 வரைக்கும் உங்களுக்கு கையை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இது வீடியோ போட்டு தான் இது வந்து திரும்பவும் ஒரு மோட்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது டிஎன்எஸ்சி, அதாவது தமிழ்நாடு கார்ப்பரேட்டர் பேங்க் தான் உங்களுக்கு டிஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சி உங்களுக்கு வெளியே விட்டுருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை த போஸ்ட் ஆஃப் CISO அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு இருக்கும். உங்களுக்கு 2 விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ISO அப்படின்னு இருக்கிறீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து தான் உங்களுக்கு டைரெக்டாக இது வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த 12 நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைமும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அண்டு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 19/7 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு. 9/8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 14/8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி ஆஃபீஸர், அதாவது CISO கான்ட்ராக்ட் பேஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ் உங்களுக்கு பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும், அதாவது நம்ம சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி ஆஃபீஸர் த கார்ட் ஆஃப் டெப்டி ஜென்ரல் மேனேஜர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 15 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும், அதாவது 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டேர்ம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.65 லேக் வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆஃபீஸர் இது தான். லீவ் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 days இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜாபோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தால் ட்ரைனிங் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அண்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷனும் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் குவாலிஃபிகேஷனில் இருந்தால் அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வித்தின் 1 month வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கையில் வந்து கிடச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது தான். பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, அண்டு இப்போ கரண்ட்டாக இருக்க அந்த அட்ரஸோடைய பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் 2 அட்ரஸும் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொபைல் நம்பர் இருந்தாலும் சரி, டெலிஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி, அண்டு டேட் ஆஃப் பர்த்து உங்கள் எஸ்எஸ்எல்சி அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதோடைய டேட் ஆஃப் பர்த்து, நேட்டிவிட்டியா கம்யூனிட்டியா இந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி என்னென்ன ஓஇசியா பிஇசியா அப்படின்றத நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அண்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எது தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு எது படிக்க தெரியும், எது எழுத தெரியும் அப்படின்றத நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, பிஜி ஆஃப் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இயர் படிச்சிருந்தீங்க, எங்கே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எப்போ வரைக்கும் உங்களுக்கு டூரேஷன் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் இதில் ப்ரீஃபாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இப்போ ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் தான் அனுப்பணும். ஒரிஜினல்லாம் யாரும் அனுப்பிடாதீங்க. சரிங்களா? ஒரிஜினலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கணும். நீங்கள் இன்டர்வியூ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கணும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக உங்களுக்கு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்காக உங்களுக்கு டோட்டலாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 6க்கு தான் உங்களுக்கு இது பண்ண போகிறோம். 12/9/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ டேட் வேறு, இந்த இன்டர்வியூ டேட் வேறு. ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அட்ரஸ் தான். போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு 2 கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இதில் 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயராவது, அதாவது 3 இயர் கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கும். 2 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 65,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 12 மந்த்து, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸு இதில் இருக்கிற மாதிரி தான் சேம் டு சேம் குவாலிஃபிகேஷன் தான். மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அதாவது எம்சிஏ நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது. பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படிச்சிருந்தாலும் இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் டு சேம் சேலரி தான். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2மே உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபோட பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் வந்து பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதே டேரெக்டாக டிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சேலரி வந்து யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க.